ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லணும்னா வேல்யூ பேஸ்டு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இஃப் கண்டிஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்டிஷன் பேஸ்டு பிரான்ச்சிங் சொல்லுவோம். ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூ பார்ட்டை, ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ ஒன்று கொடுப்போம். அந்த வேல்யூ எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுல எந்த மாதிரியான வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு நம்பரை கொடுக்கலாம் அல்லது கேரக்டர்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதை எங்க கொடுப்போம் அப்படின்னா கேஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுல கொடுப்போம். ஸோ இதோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அதே போல ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருப்போம். ஸோ இந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்பயுமே கடைசியா தான் கொடுத்துருப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்துருவோம். ஸோ இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஸோ இந்த சின்டாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்ச் அப்படின்றது இருக்கும். இங்க கொடுக்கறது பார்த்தோம்னா ஆப்ஷன் சொல்லுவோம். இஃப் கண்டிஷன்ல என்ன சொல்லுவோம்னா அதை கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ ஸ்விட்ச்ல ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுக்கறத இந்த கேஸ்ல இருக்கிற ஒரு வேல்யூவையும் வந்து செக் பண்ணி பார்க்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இங்க நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன் இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னா டைரக்டா இங்க வந்துடும். இங்க வந்து இங்க நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் ஆயிட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அது வெளியில வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஒரு மதிப்பு கொடுக்குறோம், அந்த மதிப்பு இங்க எந்த ஒரு வேல்யூலையும் இல்லை அப்படின்னா அப்ப இந்த டிஃபால்ட்ல என்ன கொடுத்துருக்கோமோ அது எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ இதுக்கான ஃப்ளோ சார்ட் பார்ப்போம். ஸோ இதுதான் ஸ்விட்ச் கேஸ்க்கான ஃப்ளோ சார்ட். ஸோ ஸ்விட்ச் கேஸ் ஃப்ளோ சார்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்க நமக்கு வர்றது ஆப்ஷன் தான் வருது. ஸோ இப்போ ஆப்ஷன் வரும்போது அது எந்த கேஸ்ல இருக்கு அப்படின்றத செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கேஸா, செகண்ட் கேஸா, தேர்ட் கேஸான்றத செக் பண்றோம். ஸோ இதுல எதுலையுமே இல்லைன்னா டிஃபால்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதுல ஏதாவது ஒரு கேஸுக்கு இருந்துச்சுன்னா அந்த கேஸுக்கு நேராக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். அப்படி எதுலையுமே இல்லை அப்படின்னா இங்க டிஃபால்ட்ல என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதை நம்ம மெயினா எங்க இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூசர்ட்டேருந்து மெனு வாங்குறோம், ஒரு மெனு கொடுத்து ஒரு வேலையை செய்ய போறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இதை நம்ம பயன்படுத்தும். உதாரணத்துக்கு நம்ம 2 நம்பர் வாங்குறோம். ஸோ 2 நம்பர் வாங்கிட்டு ஏ பின்னு 2 நம்பர் வாங்கிடுறோம். வாங்கிட்டு இந்த 2 நம்பர்ல அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் எதுனாலும் நம்ம பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா அதை நம்ம மெனுவா கொடுப்போம். ஸோ 1 add, 2 subtract, 3 multiply, 4 divide கொடுத்துட்டு enter your option அப்படின்னு கேட்கும். ஸோ இங்க நம்ம எந்த மதிப்பு இப்போ 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்க என்ன ஆகும்னா இங்க ஏல 10 பில 20 கொடுத்துருக்கோம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட்டை சொல்லும். அதே இங்க ஆப்ஷன்ல 2ன்னு கொடுத்தோம்னா சப்ட்ராக்ஷனை செய்யறதுக்கு நம்ம கோடிங் எழுதலாம். இப்போ 4ன்னு கொடுத்தோம்னா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வர மாதிரி இந்த கோடிங் எழுதணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ல பண்ணுவோம். ஸோ இந்த மெனு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த மெனு எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்புட் நான் அப்போ சொன்னதுதான் 2 நம்பர் இன்புட் வாங்குறோம் ஏ பி வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூசருக்கு ஒரு மெனுவை டிஸ்பிளே பண்றோம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் மெனு அப்படின்னு சொல்லிட்டு அதுல 4 ஆப்ஷன் கொடுக்கும். அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன். அதுக்கு அடுத்து என்டர் யுவர் ஆப்ஷன் சொல்லிட்டு 1ல இருந்து 4க்குள்ள ஏதாவது ஒரு நம்பரை என்டர் பண்ணுங்க அப்படின்றத சொல்றோம். ஸோ 1னா அடிஷன், 2 மல்டிப்ளிகேஷன், 3 சப்ட்ராக்ஷன், 4 டிவிஷன் அப்படின்னு. அப்போ அதை நம்ம இன்புட்டா வாங்கிட்டு அதை தான் நம்ம இங்க என்ன கொடுக்குறோம்னா சுவிட்சில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சுவிட்சில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாங்குற அந்த சாய்ஸ் சிஹெச் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல வாங்குறோம் சாய்ஸை. ஸோ அதை நம்ம சுவிட்சில் கொடுத்துருக்கோம். அப்போ சுவிட்சில் நம்ம 1 அப்படின்ற மதிப்பு அந்த சாய்ஸ்ல கொடுத்தோம்னா இந்த கேஸ் 1 அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ கேஸ் 1க்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆப்ஷனு அடிஷன். இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு
a plus b அப்படின்றத செஞ்சுட்டு பிரிண்ட் பண்ணிடுறோம். சரியா? அடிஷன் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிட்டு வேல்யூவை கரெக்டா கடைசியா டிஸ்ப்ளே பண்ற மாதிரி வச்சிருக்கோம். இப்போ கேஸ் 3 கொடுத்தோம் அப்படின்னா கேஸ் 3க்கு சப்ட்ராக்ஷன். ஸோ நம்ம மெனுவில் சப்ட்ராக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்ற அந்த சப்ட்ராக்ஷன் செய்கிறோம். செஞ்சுட்டு சப்ட்ராக்ஷன்றதை டிஸ்ப்ளே பண்ணிட்டு கடைசியா வெளியில வந்துடும். ஸோ இப்போ இந்த 1ல இருந்து 4க்கு உள்ள இல்லாம 5ன்ற நம்பரை கொடுத்தோம் அப்படின்னா அப்ப இந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா என்டர் அ வேலிட் சாய்ஸ் அப்படின்ற இந்த வார்னிங் மெசேஜை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். சொல்லிட்டு வெளியில வந்துடும். சரியா? இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ரன் பண்ணிடுறேன். ஸோ 10 அதுக்கப்புறம் 5 கொடுத்துட்றேன். மெனு கேட்கும் நமக்கு. ஸோ 1 2 3 4 இதுக்குள்ளதான் நம்ம வேல்யூ கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ சப்ட்ராக்ஷன் 3 கொடுக்குறேன். ஸோ 3 கொடுத்துட்டு என்டர் பண்ணோடனே சப்ட்ராக்ட் பண்ணிட்டு எனக்கு அந்த ரிசல்ட்டை சொல்லிடுது. சரியா? ஸோ இப்போ தப்பான வேல்யூ ஒன்று கொடுத்து பார்ப்போம். அதே 10 5. ஸோ நான் 6ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். 6ன்னு கொடுக்கும்போது என்ன சொல்லுது? என்டர் வேலிட் சாய்ஸ்ன்னு சொல்லுது. சொல்லிட்டு நமக்கு வெளியில வந்துடுது. ஸோ இந்த இடத்துல கடைசியா நம்ம ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்றதுக்கு முன்னாடி சாய்ஸை செக் பண்றோம். ஸோ 1ல இருந்து 4க்குள்ள இருந்தா மட்டும் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்றோம். ஸோ இதை தவிர்த்து வேற இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணாது. ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு ரன் பண்ணி பார்க்கும்போது கிளியரா புரியும் உங்களுக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணும்போது வாய்ட் மெயின் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுது, என்டர் ஏ வேல்யூ, இன்புட் வாங்க வந்துடும். ஸோ இன்புட்ல நான் 20 கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து என்டர் பி வேல்யூ, இன்புட் வாங்க வந்துடும். ஸோ இதுக்கு 2ன்ற வேல்யூ கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்தோடனே ப்ரோக்ராம்க்கு வந்துடும். அடுத்து நான் திரும்ப ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிட்டு அரித்மெட்டிக் மெனு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், அதுக்கடுத்து என்டர் ஆப்ஷன் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டு அடுத்து இன்புட் வாங்குற ஸ்டேட்மெண்ட் ஸ்கேன். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆனோடனே இன்புட் வாங்க வந்துடும். ஸோ இப்போ நான் அதுக்கு டிவிஷன் பண்ணலான் இருக்கு. ஸோ அப்போ 4ன்ற ஆப்ஷனை கொடுத்து என்டர் கொடுத்துருக்கேன். இப்போ இன்புட் வாங்கிடுச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ல அந்த சாய்ஸை செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் 4 அப்ப எங்க டைரக்டா கண்ட்ரோல் போகும் அப்படின்னா கேஸ் 4க்கு கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் 4 எந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இங்க ரிசல்ட் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி டிவிஷன் நம்ம செய்யறோம். அதை கால்குலேட் பண்ணிட்டு அவுட்புட் ஒரு டிஸ்பிளே பண்ணிடுறோம். டிவிஷன் அப்படின்ற டிஸ்பிளே பண்ணிட்டு சுவிட்ச் கேஸ் விட்டு வெளில வந்துடும். இங்க சாய்ஸை செக் பண்ணும். சாய்ஸ் 1ல இருந்து 4க்கு உள்ள இருக்கான்றத செக் பண்றோம். ஆமா, இங்க 4 தான் கொடுத்துருக்கோம். அது 1ல இருந்து 4க்கு உள்ளதான் இருக்கு. அப்ப ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணிடுறோம். யூசர்ட்ட அதை டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டு வெயிட் பண்றோம். ஸோ டிவிஷன் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ இதே இதுல நான் தப்பான ஒரு இன்புட் கொடுத்து பாக்குறேன். அதாவது இந்த ஆப்ஷன்ல இல்லாத ஒரு இன்புட் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கிளியர் ஸ்கிரீனு, ஏ வேல்யூ கேக்குது, அதே 20. அடுத்து பி வேல்யூ கேக்குது, அடுத்து பி வேல்யூ கேக்குது, பி வேல்யூ அதே 2. அடுத்து டிஸ்பிளே பண்ணுது மெனுவை சாய்ஸ் கேக்குது. ஸோ சாய்ஸ்ல நான் 9ன்ற சாய்ஸை கொடுக்குறேன். ஸோ 9ன்ற சாய்ஸுக்கு நம்ம ஆப்ஷன் எழுதவே இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு கேஸ்ல நம்ம 9 அப்படின்ற வேல்யூ எங்கேயுமே கொடுக்காததுனால டைரக்டா டிஃபால்ட்டுக்கு வந்துடும். ஸோ டிஃபால்ட்ல என்டர் வேலிட் சாய்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியில வரும்போது திரும்ப சாய்ஸ் செக் பண்ணும். 1ல இருந்து 4க்குள்ள இருக்கான்னு செக் பண்ணும். இல்ல, அப்ப அந்த ரிசல்ட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணாது, வெளியில வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் சுவிட்ச் கேஸ்க்கான எக்ஸாம்பிள்.